கீலாகரை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கோடிங் தேவைப்படும். அந்த கோடிங்கோடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இந்த கோடிங் வந்து நீங்கள் ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டெம்ப்ரரியாக யூஸ் பண்ணுறதுனால அதை கொடுக்குறேன். இந்த கோடிங் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சர்ச் பாரில் பவர் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலராக ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய இது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காப்பி பண்ண கோடிங் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். கீழாக ஸ்டார்ட் அப்படின்னு வரும். அது வந்த பின்னே என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ரெட் கலராக வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ரன் ஆகிற ஆன்டிவைரஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும். இங்கே வைரஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேனேஜ் செட்டிங் கொடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கோடிங் வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் கீலாகர் வந்துடுச்சு. என்டர் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ப்ராசஸ் வந்து சரியாக இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரௌசரில் லாகின் பேஜில் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்ச் பாரில் தமிழ் சாங்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்த உடனே அது லோட் ஆகும். இது எல்லாமே உங்களுடைய கீலாகரில் அப்படியே உடனுடனே அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும். தமிழ் சாங்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் கூகுள்னு டைப் பண்ணுறேன். என்னுடைய நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக இருக்கனால லேட்டாக ஆகுது. கூகுளுக்கு அப்புறம் இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு நான் தரேன். ஃபேஸ்புக் லாகின். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லாகின் பண்ணுறேன். என்னுடைய நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால இது வந்து லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, சர்ச் பண்ண வரைக்கும் போதும். இது வந்து கீலாகரில் சேவ் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ மைனஸ் பண்ணிட்டு சிஸ்டம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் பவர் ஷெல் போங்க. Ctrl+C ஸ்டாப். Ctrl+C அமுத்தி ஸ்டாப் பண்ணிங்க உடனே ஒரு நோட் பேடில் வரும். நீங்கள் என்னென்ன டைப் பண்ணிங்களோ எல்லாமே வரும். தமிழ் சாங்ஸ், கூகுள். நான் ஃபேஸ்புக்குன்னு லாகின்னு கீழே இருந்தது அப்படியே கொடுத்தனால FAE மட்டும் வருது. இது கேன்சல் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணால் Ctrl+N அமுத்தி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இதுதாங்க ஒரு கீலாகர். இந்த மாதிரி சிம்பிள் கீலாகர்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. அதனால் நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக ஈஸியாகலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.